உப்பாத்தா உப்பாத்தா, சீக்கிரமா ஒரு டீய கொண்டு வாடி, குடிச்சாதாண்டி பாத்ரூம் வரும். சப்ப பாரு டீ டீ டீ. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட உடம்பு பத்தி அக்கறையே கிடையாது. ஏண்டி காலையில பாத்ரூம் வர மாட்டேங்குது, டீ வச்சு குடுறி. டீயா? இந்த வீட்ல இனிமேல் டீ வைக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? மாமா, சக்கரை சாப்பிடுறத நிறுத்தணும்னா ஒரே வாரத்துல நிறைய மாற்றம் தெரியும் மாமா. அப்படி என்னடி மாற்றம் தெரியும்? மாமா, சக்கரை சாப்பிடாம இருந்தோம்னா சீக்கிரமா வீடு வாங்கலாமா, பீர்வா நிறைய பணம் சேருமா, இப்படி எல்லாம் சொன்னாங்க மாமா. சக்கரை சாப்பிடாம இருந்தா வீடு வாங்கலாம் நீ யாரடி சொன்னது? நம்மளனா யூடியூப் எடுத்து பாருங்க, எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அறிவு கட்டவளே, சக்கரை சாப்பிடறது நிறுத்தினோம்னா உடம்புல தாண்டி மாற்ற தெரியும், நாங்க வீட்டுல மாற்ற தெரியும் சொல்லல. ஓ அப்படியா? சரி, ஏதாவது ஒண்ணுல மாற்றம் தெரியட்டும். உடம்புல தெரிஞ்சானே வீட்டுல தெரிஞ்சா என்ன, எல்லாம் நல்லது தானே. பத்தாவதுக்கு சக்கரை வாங்குற செலவு வேற மிச்சம். ஏ, உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நீ சாப்பிடாதடி, எனக்கு டீ குடிக்கலன்னா பாத்ரூம் வராதுடி. மாமா, இவ்வளவு வேக்கன பேசுறீங்கல்ல, உடம்புக்கு எது நல்லதோ அத நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால இனிமேல் இந்த வீட்ல காபி டீ எதுவும் கிடையாது. முக்கியமா சக்கரை போட்டு செய்யற எந்த பலகாரமும் இந்த வீட்ல கிடையாது. இந்த மனுஷன் நல்லது எங்க ஃபாலோ பண்றாரு? கருவம் முடிச்சவன் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாவாரு. கடைசியில நான் போற பாத்ரூமுக்கு பிரச்சனை ஆயிருச்சு.